தமிழுக்கும் திருவள்ளுவருக்குமான உறவு ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவு என்பதாகத்தான் நாம் எல்லோரும் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு குழந்தை முதல்ல அடியெடுத்து வைக்கும் போது ஒரு தாய் கைபிடிச்சு நடக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பா. அதே தாய்க்கு வயசாயிடுச்சுன்னா அவ தள்ளாடும் போது அவனுடைய மகன் தன் தாயை பிடிச்சு நடக்கிறதுக்கு உதவி செய்வான். இதுதான் ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவு. இந்த உறவை நீங்க தமிழுக்கும் திருக்குறளுக்கும் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதற்கு ஒரு பெரிய உதாரணம், திருவள்ளுவர் திருக்குறளை எழுத தொடங்குறார். இதுவரை யாருமே எழுதி கண்டிராத ஒரு குறள் வெண்பாங்கிற ஒரு 1.25 அடியில உலகத்தின் பல செய்திகளை சொல்ல முற்படும் போது அவனுக்கு சொல் கிடைக்காம தடுமாறிய போது தமிழன்னை தாங்கி பிடித்து இந்தா உனக்கு சொற்கள் என்று வாரி வாரி கொடுத்தாள். அதே போல காலம் ஓடியது. தமிழுக்கு காலம் வயதானது என்று சொன்னாலும் அவள் எப்போதும் இளமையானவள் தான். ஆனால் இந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் புதிய சமூகங்களும் உள்ளே வருகிற போது அந்த புதிய சொற்களுக்கு தமிழ் கொஞ்சம் தடுமாற போல் இருந்ததுதான். இப்ப உதாரணத்துக்கு நம்ம நெசசரி என்று ஆங்கிலத்திலே ஒரு சொல் உண்டு. இம்பார்ட்டன்ட் என்பதற்கு தமிழிலே முக்கியத்துவம் என்று சொன்னாலும் நெசசரி என்பதற்கு தமிழிலே ஒரு அற்புதமான ஒரு சொல் கிடைக்கலையேன்னு இயங்கும் போது தமிழறிஞர்கள் பார்த்தார்கள், தாய் மகன் தள்ளாடிய போது கை கொடுத்தாள் இல்லையா, இப்ப தாய்க்கு ஒரு சின்ன தள்ளாட்டம் என்றால் மகன் கை கொடுக்க வேண்டும் இல்லையா, மகனாக இருக்கிற திருக்குறள் கை கொடுத்தது. நீரின்றி அமையாது உலகு என்கிற திருக்குறளை பார்த்தார்கள். நீர் இல்லை என்றால் உலகம் இருக்காது. அப்ப நீர் உலகத்துக்கு இம்பார்ட்டன்ட் அல்ல, நீர் உலகத்திற்கு நெசசிட்டி என்பதால் நீரை எடுத்து இன்றியையும், அமையாத உலகில் உலகை எடுத்து அமையாதவும் எடுத்து இன்றியமையாத என்கிற சொல்லை இந்த திருக்குறளிலே இருந்து தமிழறிஞர்கள் எடுத்தார்கள் என்றால், ஒரு காலத்தில் திருவள்ளுவனுக்கு தமிழ் கை கொடுத்தது, பின்னாலே தமிழுக்கு திருவள்ளுவர் கை கொடுத்தார் என்றால் இது தாய்க்கும் மகனுக்குமான உறவு.